தமிழகம் முழுவதும் மாவட்ட அலுவலகங்களில் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் வளையம் வைத்து திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தலைமைக் கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும். கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இளைஞரின் எழுச்சி நாயகனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இளைஞரில் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஆணவம் உண்மையை மறைக்கும், கற்பனை உலகில் வாழக்கூடாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது குறித்து சசிகலாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியது குறித்து செங்கோட்டையனிடம் கேட்டதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு அவர் சென்றிருக்கிறார். அதன் காட்சிகள் நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். மாவட்ட அலுவலகங்களில் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் வளையம் வைத்து திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தலைமைக் கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும். கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இளைஞரின் எழுச்சி நாயகனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இளைஞரில் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எடுத்திருக்க முடிவு அவசரப்பட்டு எடுத்திருக்க முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க.